ஒரு சின்ன டவுட்டியா ஏபடியா பையா ரொம்ப நாள் கழிச்சு என் ஆசை நிறைவேற போகுது. என்ன ஆசை? என் பொடவை கையில கூட்டு போறப்பெல்லாம் தலைக்கறி ஏத்துருவான் அந்த தலையை கறி மனுஷன் தலையா கேட்டு போனோம். ஆனா இது மனுஷன் தலைன்றது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. கையில வர்றப்பெல்லாம் தலைக்கறி ஏத்துறான் என் பட்டான்றான். இதை நீ குட்டானிக்கோ நல்லா சுட்டு தீச்சிட்டு இந்த தலை வந்து மனுஷன் தலை தெரியாத மாதிரி துணி வெட்டி கொடுத்துருவேன். ஆனா இல்ல இந்த வாங்கி எங்க மூளை தாயை பற்றி தரைக்குறைவான வார்த்தை பேசினால் சிரம் வேற முன்ன வேற அறுபட்டு விட்டது. ஆமா, இப்பேற்பட்ட சிரத்தை கொண்டு போய் நீ பண்ணது நல்ல வேலையா? நான் சொல்றேன், நீ பண்ண வேலை நல்ல வேலையா? அப்போ இவன் வந்து உமாவை தவிர பேசுறான்னு சொல்லிட்டு இவன் தலையை வெட்டிட்ட. ஆமா, ஊர்ல இருக்கிற யாரும் சொன்ன ஊர் தலையை வெட்டுவேன். ஊர்ல இருக்கிறவன் எவன் சொன்னாலும் ஊர் தலையை வெட்டுவோம் முதல்ல. அதுதான் முட்டாள் வேலை. இப்போ ஒப்பம் பேர் சொல்லாம உன்னை வளர்த்தா பாரு. 4 பேர் நீ போற பாப்புறம் போற அவன் வந்து அவங்க ஒப்பம் பேர் தெரியாது. அவங்ககிட்ட நம்ம இது பண்ணுவோம். உன்னை ஒரு சீப்பா பேசுவான். ஆமா, ஒரு கேவலமா பேசுவாங்க. இப்ப எங்க அப்பா பேரு கேளு, டக்குன்னு எங்க அப்பா பேர் சொல்ல. எங்க அப்பா பேர் ஆபுலி. உங்க அப்பா பேர் என்ன தெரியாது. அதுதான் முனிக்கு டிஃபரெண்ட். அதனால வந்து இவன் தலையை வந்து இவன் என்ன பாவம் பண்றது கேட்டதுக்காக ஆட்டுட்டேன். இவன் கேட்டு நடத்துட்டேன். ஆமா, இவன் வந்து தவறு கிடையாது. உங்க தவறு தவறு. ஏன்னா அந்த நாள்ல வந்து ஆமா உங்க அம்மா வந்து உங்க அப்பா பேர் சொல்லி வளர்த்திருந்தா உயிர் போயிருக்காது. ஆமா, அவன் கேட்டது தவறு கிடையாது. உனக்கு சொல்லாம இருந்தா பாரு, வளர்த்தாங்க பாரு. உங்க அம்மா தேவடியா? யார் அம்மா தேவடியா? அம்மா தேவர். அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு, சரிம்மா ஏமா எங்க அப்பா யாரு, எங்க டேடி யாரு, எங்க ஃபாதர் யாரு, எல்லா வார்த்தைக்கும் நீ ஒரே ஒரு வார்த்தை தான்டா. மறுபடியும் எங்க நாயினி எவரு போய் கேளு. கேட்டா சொன்னா ஆச்சு, இல்லைன்னா இவ்வளவு மாதிரியே போய் ஆத்திரம். இவனுடைய சிரமம் எப்படி அறுபட்டதோ அதை போலவே தாயுடைய சிரமம் மறக்க வேண்டும். அவன் தலைவலி வெட்டினா 2 பேரும் நம்ம வெட்டி கூறு போட்டு வைக்கிறோம். தலைக்கறி வித்தலாம் இங்க போய் வித்தலாம். அவ்வளவுதான். ஆகட்டும், புறப்பட்டு வா, தாயை காணலாம். ஏண்டா சொல்லு, எங்கம்மா போய் வந்தீங்க? அண்ணா எவ்வளவு பிரச்சனை கோட்டைக்குள்ள சென்று பார்த்தா தாவே ஒருத்தருக்கிட்டது. இங்க பாடுறா ஏண்டா சொல்லுமா, கை ஊத்துங்க அவனுங்க. சொல்லுமா ஏண்டா அரண்மனைக்குள் சென்று கோட்டைக்குள் சென்று பார்த்தா தாவே ஒருத்தருக்கிட்டது. மகனை காணவில்லைண்டா, பிள்ளை இல்லைண்டா, அவன் எங்கேயோ போய்விட்டாண்டா. அண்ணா என் பிள்ளை எங்க காணவில்லைண்டா. உனக்கு
பொண்டாட்டி இல்லாத நான் கேட்டனா உன்னை புள்ள நான் கேட்டனா ஏண்டா தாலி உடுத்திருக்கிறது என் மகன் எங்கேயோ சென்று விட்டா அவனுக்கு என்ன நடந்தது எனக்கு பயமா இருக்குடா. இந்தா நீ அந்த தெருவை போ, நான் இந்த தெருவை போய் பார்க்குறேன். ஹோட்டலு கூட தெருவை போய் ஹோட்டலு கூட மகனே பப்புர மகனே பலடாய் 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 தேவடியா பையா அதுல அம்மா ஒரு 10 லட்சம் சொல்ற ஹிந்திக்கார வச்சு படடாய் படடாய் அவங்க வார்த்தை கசம் ஏண்டா நாடா வாரேடியான உனக்கு நாட்ட மட்டும் மேய்க்கிறான். ஓ நான் என் பிள்ளைய கூப்பிடுறேன். நான் கூப்பிடும்போது நீ கூப்பிடணுமா? நான் கூப்பிடு, நீ ஏன் கூப்பிட்ட? அந்த தெருவு கூடு, நான் இந்த தெருவு கூப்பிடுறேன். நீ பிள்ளைய கூடு. மகனே பப்புர மகனே வாடா, அம்மாவும் அப்பாவும் வந்துக்கிறோம். அம்மா நான் அப்பா யாரா? யாரு நினைக்கிறேன் அவங்க 2 ஆரம்பிக்கோடா நீ. மகனே பப்புர மகனே புள்ள அப்புறம் வாங்கினேன். ஏண்டா என் அப்பா வயசாகுது என் புள்ளன்ற நேரமா? என்ன புள்ள கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒரு நாளைக்கு நட்டக்காலியா ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. புள்ள கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ணா என் மகனே எப்படி வந்து தெரியுமா? நான் முல்லை யாரு நான் முல்லை அருமை போல அம்மா என்னுடைய முந்தானியில் தொட்டு கட்டி சொல்லுமா உள்ள போய் சொல்றப்போ நான் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன். ஆமா நான் அருமையா வளர்த்து வந்த மகன் காணுங்களா? நாடா நெக்கலாம் தப்பு ஒண்ணு யாரோ கூட பாக்கணுமோ நீ சிற லங்கடா வைக்கிறமா அண்ணா வாயத்தை பேசணும் தப்பு. நான் மட்டாளில தொட்டிலா அண்ணா நான் மத்தாளிலும் தொட்டிலும் மான் மீதிலும் தோல் மீதிலும் நான் தூக்கி வளர்த்த மகன் காணவில்லை அண்ணா. ஆனால் இருக்கட்டும் என்னோட மகன் எங்க போனானோ போது போன் போட்டுனா என்னோட மகனை இதுதான் சென்று தேடி பார்க்கணும். இப்போமா வயசா என்னடா ஏமா ஏண்டா சரியா புள்ளில நிக்கிறேன். ஆமாண்டா நம்ம 2 பேரும் ஒரு ஐடியா பண்ணலாமா? என்ன செய்ய போற? கொஞ்ச நாள் கண்ண முன்னு கும்முன்னு பத்துக்கோ. ஐயோ அட பாயமானே அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். யாரும் மத அடிக்காது. வேற எங்கடா அடிக்கணும்? பெருமாளை
அம்மா அம்மா ஏய் ஏண்டா என் மகன் கனவுலண்ணா ஐயா இது எனக்கு கூட அண்ணா உனக்கு ஐதா தண்ணி எங்க வருது அம்மா எல்லா இத கண்ணுல தாண்டா தண்ணி வரும்ண்ணா ஏமா ஏண்டா உனக்கு ஐதா கண்ணு தண்ணி வருதா கண்ணு தாண்டா வருது உனக்கு ஐதா கண்ணு தண்ணி வருதா ஆமாண்டா எனக்கு எங்க வருது தெரியுமா எங்க வருது எனக்கு கூட கண்ணு தான் வருது ஏண்டா ஒரு வீதி வழியா தேடி வா ஒரு நான் வீதியை தேடி வரேன் நீ அப்படி போ நான் அப்படி போறேன் நான் போயிட்டு பார்த்தேன்டா பெரியப்பா பெரியப்பா வாடா டேய் வாடா அப்படி சொல்லுடா பாவல நல்ல கேக்குடா என்னடா சொல்ற அல்லடா அல்லடா நல்ல பெரியப்பா சொல்றேன் சொல்லு உனக்கு எத்தனை வயசு 68 68 உன்னை நான் யாரனா கூத்து கூப்பிடுறமா கூப்பிடுறது இல்ல ஆனா உங்க அம்மா மூஞ்ச பன்னீர் மாலை இப்பேற்பட்ட கேள்வியாக அவனுக்கு தாயத்தில் சென்று கேட்க வேண்டும் கேட்கலாமா கூறப்பட்டு வா போகலாம்
மூத்திர போய் மகனே பப்புர மகனே நான் தண்ணி எடுக்காத நான் பார்க்கிறேன் நான் நான் தேடி அடைக்காத தங்கம் முழுங்கி அடைக்காத முத்தி முத்தி எங்க சென்றானோ தெரியலையே. அவனுக்கு என்ன நேர்ந்ததோ ஆமா எனக்கு பயமா இருக்கு. பாத்தியாடா நீ? நான் கூட பார்க்கலாமா? நான் நேரம் எப்படி பைக்கில் வந்தேன், அந்த ரோட்டுக்கு போனான்னு பார்த்தா அது வந்து காவல் அனுபவிச்சுக்கிறாங்கம்மா. ஏண்டா ஒரு வேளை அந்த ரோட்டில் விளையாடுக்கிறான்னு தெரியல உன் புள்ள. என்னடா இதுமா நம்ம புள்ள. இப்பதானே சொன்ன நம்ம புள்ளன்னு சொல்லாரு. இதான் உன் புள்ள உன் புள்ள. மகனே பப்புர மகனா அண்ணா நீ யாராவது எடுக்கூடாது ஒன்றுக்குதா? ஏண்டா மகனே என்று கூப்பிட்ட உடனே ஓடி வந்து இடைமதி ஏறி கொள்வான். ஏறுவான். அவனுக்கு என்னடா ஆச்சு கேளுடா. அம்மா ஒரு வேளை நம்ம ரெண்டு பேரும் சத்தியா முடியணும். நம்ம 2 பேர் மேல அவன் சந்தேகப்படுறான். ஏண்டா நம்ம நேற்று அந்த பக்கம் கருத்து பிள்ளை எடுத்துருவாங்களா? ஒரு மகாராணி அவங்க கூட போய் பிள்ளை எடுத்துன்னு வந்தான். மகனே பப்புர மகனா ஐயோ அண்ணா மகனே கண்ணே வாடா அடிக்கிறாங்க ஐயோ கழிச்சு வந்துருக்கீங்க நீ வாடா 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 வீடு விடுதா வீடு விடுதுக்கா வாங்க மகனாலா அல்ல ஐயே பேர் நல்லா ஆசா மகனா மகனே பப்புர மகனா ஐயோ என்னோட மகனுக்கு என்ன ஆச்சோ அவனுக்கு என்ன மனக்குறை நடந்ததோ அவன் முகமே வாடி கிடக்குதடா. ஆமாமா ஆமாமா என்ன சிக்காச்சு அவனை புஜ்ஜி கண்ணா அம்பளி புஜ்ஜிக்கா அம்பளி ஜிம்பிள் ஜிம்பிள்க்கா ஏமா ஏண்டா சொல்லுடா மீன் போட்ட நாயமா இருக்குது அது பழமாச்சுங்கிறாயம்மா மீன் போட்ட நாயமா இருக்குது ஆமா கோவத்துல மகனே பப்புர மகனே
ಏನು ಟೀ ಆಗಿದೆಯಾ ಇದು ನಾಯಿಗೆ ಎತ್ತ ಗೊತ್ತಾ ದುಡ್ಡು ಕೂಡ 5 ರೂಪಾಯಿ ಟೀ ಕಾದು ಗಂಟೆಗೆ ತಾತನ ಬಿದ್ದು ವೇಸಿದ್ದ ನಾನಿ ಅನ್ನಾಗ ಎಲ್ಲ ಊರ 3 ಬೇಕರಾಗ ಗುಲ್ಗುದ್ರು ಇದು ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ಬ್ಲೂ ಕಲರ್ ಕೊಡೋನು அவனுக்கு யாராவது அறுத்தார்களா மாய்ச்சல போறலண்ணா யாராவது சாப்பிட்டாங்களா அவனுக்கு என்ன மனக்குறை முகம் ஆடி கிடக்குது அவனுக்கு என்ன குறை அந்த கேட்டு வேடா அவனுக்கு என்ன மனக்குறை ஒண்ணுமே தெரியல நம்ம ஊர்லேருந்து போய் அவங்க 3 மாதம் ஆகுது அவள் பேரனை பேர் தனியில் பசங்க 3 பேர் 3 பேர் நரேந்திர பாபு மாவனாலேஜா நரேந்திர பாபு உன்னை பார்த்தேன் சாவுக்கா அவன் தனாமா மகன் நரேந்திர சேதுரோ என் பாட்டு விடுவாங்க வா குளிர் இருக்கிறவா నువ్వు రాడా ఉనికి ఊరు వద్దు ఇది కూడా ఆడియా చెరుపుట కాదు చెరుపుట இந்த தாய்முகத்தை எதற்கு பார்க்கவில்லை அப்படியா தாய் எதற்கு எடுத்து பேசவில்லை தாய் உனக்கு என்னடாச்சு பக்தி பதம் எதை கூபதே டீ ஏத்துறோம் பாரியா உன் பேரு சொல்லுவாங்க நாயை சொல்றோம் காலமாகவே அன்பு பாசமும் நேசத்தை உயிரை ஊற்றி வளர்த்தனா எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆனாலும் இந்த 16 வருடமாகவே 16 வருட காலமாகவே கேட்காத கேள்வி ஒன்று உங்களுக்கு கேட்கப்படுகிறது தாயை வந்து நீ கேள்வி கேட்க போற கேள்விக்கு தகுந்த பதில் சொல்ல முடியுமா தாய் கண்டிப்பா தாயே தந்தை எங்கே அந்தாலும் நோய் குடிச்சுது நோய் குடிச்சுதோ சாரி சாரா சாரா முட்டுக்கு மேலே
గుళ్ళగుతురు అందరూ ಒಳ್ಳೆ ಜೋಳ ಬರು ಕಾಲು ವೆಚ್ಚ ಬರು ಅವನು ಆನಂದ ಕೂಡ ಬಂದಂತ அம்மா என்னடா என்ன கேக்குற? என்னை ஈண்டெடுத்த தாயாகப்பட்டவள் நீங்கள் இருக்கும் பொழுது நான் இங்க இருக்கேன். இதுக்கு காரணமா இருந்த எங்க அப்பா யாருமா? உன்னோட தந்தைய கேக்குறியா? என்று நான் கேட்காத கேள்வி தந்தை என்று கேட்கின்றாயே. ஆமா மகனே பப்புற மகனே நம்ம கொஞ்சம் கும்பிடுயா கும்பிடு வாய கும்பிடு பண்ணா கேட்காதே சொன்னா உனக்கு புரியாத வலது சின்னஞ்சிற வலது உனக்கு சொன்னாலும் உனக்கு ஏற்காது. நேரம் வரும் பொழுது காலம் வரும் பொழுது உன்னுடைய தந்தை யாருன்னு சொல்லிக்கிட்டேன். அப்படியா? அது வரை நான் சொல்ல முடியாது. அது வரைக்கும் சொல்ல முடியாது. முடியாது. தாயே அப்பேற்பட்ட நேரமாக படித்து கொண்டு வருவோம். அந்த நேரத்துல உனக்கு நான் சொல்கிறேன் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் தாயே. ஆமாண்டா தாயே அந்த நேரம் வருவதை சொல்றா செம்ம முடிஞ்சு போடல செம்ம அடிக்க வாங்குற மகனே பப்புற மகனே மகனே நீ கண்ட மகன் வார்த்தை கேட்டு நீ கர்வமாக பேச வேண்டாம். கர்வம் கொண்டு பேச வேண்டாம் மகனே. தாயே கர்வமா பேச வேண்டாம். சற்று காலம் பொறுத்திருந்தா உன்னுடைய தந்தையார் என்று நான் பக்குவமாக அப்பொழுது சொல்கின்றேன். இப்பொழுது நான் சொல்ல மாட்டேன்டா. இந்த 16 வருஷமா பொறுத்திருந்தது போராது. இன்னும் சற்று பொறுத்திருந்தா ஆமாண்டா அப்பா யாருன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். கேட்காத அது வரையும் கேட்காத
சொல்ல முடியாதுடா. அப்படியா தாயே? ஆமாண்டா. தாயே ஒரு பாய் பொறுப்பாய் என்று பேசி ஆமாண்டா. வெறுப்பியா தெரியாமா தாயே? என்ன அது சாதி எத்தனை மகன் வீதியில பேசுகிறார். மகனே அரவப்பில்லா மாமணியே மகனே ஒப்பில்லா மாமணியே கேட்க வேண்டா. உண்டா உனக்க தந்தை இந்த உலகத்தை ஆள ராஜா அவரு. உலகை ஆளும் ராஜன். ஆமாண்டா. அப்பேற்பட்ட ராஜனாகப்பட்டவன் யாரு? சொல்ல முடியாதுடா. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இந்த நேரத்திற்கு இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன்டா. அடியே சௌரியா, ஐயோ அடி உண்டோ உண்டோ என்று
ஒரு மகனாகப்பட்டவன் தாயை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, தாயே நீங்கள் இருக்கும் பொழுது தந்தை யார் என்று கேட்டு, நேரம் வரும் தகுந்த நேரம் வரும், அப்பேற்பட்ட நேரத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்றீங்க. அதற்கென்று காலம் வர வேண்டும். எப்ப வருது? அதுக்கென்று நேரம் வந்து எப்படி வருது? தாய் அடிக்க வேணா, தாய் அடுத்த பிள்ளை தருதல் சொல்லிட்டு மக்கள் ஒப்புடன் முகமலர்ந்து உண்மையை பேசி உபசரிப்பு கொடுத்து உப்பில்லாத அன்னமிட்டால உட்கொடி அமர்ந்தமாகும். எப்படி மனம் வந்து வராமல் அன்னமிட்டா சந்தோஷ முகத்தோட, ஆமா மகனே என் வயிற்றில் பிறந்த மகனே, உன்னை பிள்ளையாக பிறந்தது எனக்கு பிறந்தது ஒரு பாக்கியம். அப்படி என்று சந்தோஷ முகத்தோடு உப்பில்லாத அன்னத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் உண்பதே அமிர்தத்துக்கு சமம். முக்கனியானதை கொண்டு வந்து முகம் கசித்து கொடுத்தாலும் அக்கனியை சாப்பிட்டாலும் அப்போசித்து இந்த எப்பசியோ மாறி போகும். ஆமா சந்தோஷம் இல்லாத வீடு அது வீடாவே இருக்காது, சுடுகாட்டுக்கு சம்மண்டா. ஆமா ஆமா அப்பேற்பட்ட சுடுகாட்டுக்கு குக்களை கொண்டு வந்து நடுகுண்டினால் அழைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சளை பூசி மகிழ்ந்தாலும் குக்கள் என்ற நக்குல வேறாகுமா, அதிலே புலி கொண்டு உண்டாகுமா. நாயை கொண்டு வந்து குளப்பாட்டி தூப ஆராதனைக்கு போட்டு நடு வீட்டுல கொண்டு போய் வைத்தா நாய்க்கு புத்தி எங்க போகும்? அங்கதான் போறேன். எங்க போகா? அங்கதான் போறோம். எங்க போகா? பீ தொடுத்து போகுது. பீ தொடுத்து போகுது. ஆற்றையும் நம்மளாம் பிறந்ததால் காற்றையும் நம்மளாம் ஓர மாமத யானையும் நம்பலாம், கொல்ல வரக்கூடிய வேங்கை புலியையும் நம்பலாம். இப்பேற்பட்ட தேவடி ஆளுங்க நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? இந்த ஆதி கஜா தேலை கட்டிய மாதர்கள் ஏண்டா மகனே, எப்பொழுது உன் தந்தை யார் என்று நான் உரைக்க மாட்டேன் அப்படின்னு உரைத்தையோ, இனி உனக்கும் எனக்கும் சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. இனி நீ இறந்தால் நான் வரக்கூடாது, நான் இறந்தால் நீ வரக்கூடாது. இனி உனக்கும் எனக்கும் உள்ள வாக்கு பாடியா மகனே, தந்தை பேர் சொல்லாம காரணத்தினா தாய்க்கும் மகனுக்கு எந்த சொந்த பந்தம் கிடையாது, ஒட்டு உறவு கிடையாது என்று என்னை விட்டு நீ பிரிந்து செல்கின்றாய். ஆமா, ஆனா இந்த தாய்க்கு சில கடன் போட்டிருக்கின்றா, சில கடன் போட்டிருக்கின்றாய். நீ அந்த கடனை தீர்த்து விட்டு போன கடங்கார நாயே. நான் உனக்கு கடனா? ஆமாண்டா. என்னமா லோனுக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? நாட்டில் வாங்கி கொடுத்துருக்கியா? அம்மா பூட்டு பூஞ்சா லோன் வாங்கி கொடுத்துருக்கியா? ஏண்டா அது என்ன கடன் என்று விளக்கமா மக்களுக்கு சொன்னா தெரியும், உனக்கு சொன்னால புரியும். மகனே, முந்தைய தவம் இருந்து
ப்ரோ சொல்லுமா. முந்திய தவமிருந்து யோ தூங்கி ஒரு கூத்து பாரியா நட்பாலான யோ என் மகனே 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 என் கண்ணே தவமிருந்து முந்தைய தவமிருந்து 300 நாட்கள் உன்னை பெறுவதற்கும் ஆமா நீ கர்ப்பத்தில் உதிப்பதற்கும் குதிப்பதற்கும் நான் யாராவது கோயில் கிடையாது, குளிக்காத குளம் கிடையாது, வேண்டாத தெய்வம் வேண்டாத தெய்வம் கிடையாது. அப்படி தெய்வத்தை தரிசித்து தரிசித்து என கர்ப்பத்தில் நீ உதித்து கருவாக திணித்து கருவாக திகழ்ந்து ஆமா 300 நாட்கள் சொல்லக்கூடிய ஆமா 30 திங்கள் ஆமா இடுமேடு சொல்ற இந்த கடுமை இந்த கர்ப்பத்தை உன்னை சுமந்து வைத்து முன்ன அழகாக ஒரு குழந்தைய பெற்றெடுத்தேன். குழந்தையாகவே பெற்றெடுத்தால் அந்த கடன் எப்படா தீர்க்க முடியும்? பெற்றெடுத்த கடனாகப்பட்டது ஒரு மகனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி தாயாகப்பட்டது. நான் ஜெட்டி வாங்கி கொடுத்துருக்கறமா பொட்டா ஆளு உயிரை இல்லையா உனக்கா மகனே முன்னே 300 நாட்களாகவே இந்த அங்கம் சொல்லக்கூடிய கர்ப்பத்திலே கருவாக சுமந்து என் உயிராகப்பட்டது போகும் ஒருவரை கடனாகப்பட்டது ஒன்று அந்த கடனை தீர்த்து விட்டு எங்கன போடாதீ எப்படா தீர்க்க முடியும்? தாயே இப்பேற்பட்ட பெற்றெடுத்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன் தெரியுமா? எப்படி தீர்ப்ப? மாதா நீ பெற்றதோர் கடனுமாடா என்னை பெற்றதோர் கடனுமாடா என்னை பெற்றதோ என்னை பெற்றதோ கடனுமாடா நீ தாயாக இருக்க மாட்டா என்னை வளர்த்ததோர் கடனுமாடா வளர்த்ததோ என்னை வளர்த்ததோ கடனுமாடா பிள்ளை பாசத்தை தந்தேனே மாதா அம்மா அம்மா மாதா செத்து போன்னு சொல்லல நானு. பிறந்ததினால் உனக்கு தாய் என்ற பட்டம் தாய் என்ற ஸ்தானம் வந்தது. இந்த குழந்தை நீ பெறவிட்டால் உனக்கு என்ன ஸ்தானம்? மலடின்னு சொல்லுவாங்கடா. ஒரு பெண்மணிக்கு திருமணம் நடந்து நடந்து 2 வருடம் இல்லை 3 வருடம் 5 வருட காலமாக பிள்ளையே இல்லை என்றார். இல்லாவிட்டால் பிள்ளையே பெறாம ஆமா இவன் இருக்கின்ற கொட்டுசின்னு சொல்லுவாங்க. மலடி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பட்டத்தை நான் பெற்றது என்னை குழந்தையாக பெற்றெடுத்ததால் உனக்கு தாய் என்ற பட்டம் ஸ்தானம் வந்தது. நான் பிள்ளையாக பிறந்ததினால் உனக்கு குழந்தை பாசத்தை நான் கொடுத்திருக்கேன். அப்படியா?
எப்படிடா முடியுமா அவனுக்கு? நீ எனக்கு கர்ப்பத்துல உதித்து பிள்ளையாக பிறந்ததுனால எனக்கு தாயண்டு ஸ்தானம் வந்தது. ஆமா. பெற்றெடுத்த கடன் தீர்ந்து விட்டது. உனக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. எங்கன்னா போய் சாவடி சேவடியா. மகனே உனக்கு பவுடர் பூசி பட்டு வைத்தேன். மா, நீ சின்ன சின்ன குழந்தை இருக்கின்ற குழந்தையாக இருக்கும் தருணத்திலே உனக்கு வெந்நீர் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து உன்னை குளப்பாட்டி பாட்டி இந்த ஊரார் கண்ணு பன்றுவிட்ட திருஷ்டி போடுகிறேன் அடிமை என்று சொல்லி பவுடர் பூசி கன்னத்துல திருஷ்டி போட்டு வைத்து புது ஆடைய போட்டு அண்ணா கயிறு கட்டி கட்டி இந்த வீதியில நீ நடந்தால் உன்னை பின்பதாக பார்த்து அழகு பார்த்து ரசித்து நான் பூர்த்தி போன அந்த கருணை எப்படி இருக்க முடியும்? பவுடர் பூசி பட்டு வைத்த கடன் ஆடை ஆபரணங்களை கொடுத்து உனக்கு கொடுத்தேனே. ஆமாண்டா. அந்த நாள்ல அந்த கடனை எப்படி தீர்ப்பாய்? அந்த கடன் எப்படி தீர்க்க முடியும்? தாயே, அப்பேற்பட்ட கடனை நான் எப்படி தீர்ப்பேன் தெரியுமா? எப்படி தீர்ப்ப தாயே சொல்லுடா. தீர்மாண்டாதோ மகனே தீர்மாண்டாதோ உன்னை பந்தீரால் சுத்தம் செய்து மகனே புதிய அடைய நானும் போட்டி உன்னை அழகி பார்த்து கொண்டு செல்ல நான் மாண்ட பிறகு என்னை பெற்றெடுத்த தாயாகப்பட்டுள்ள வயதான களத்திலே மாண்டு விடுத்து விட்டால் மாண்டு விட்டாளே என்று தாயாகப்பட்டுள்ள மாண்டு விட்டல் என்று சொல்லி புதிய பன்னீரால் கொண்டு வந்து இவருடைய உடலை சுத்தம் செய்து உனக்கு புதிய ஆடைகள் கொண்டு வந்து போட்டி இடிகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடுகளை கொண்டு போய் வைப்பேன். அப்போ இது நீ செய்தால் பார்த்தாயா? ஆடை கொடுத்த கடன், அந்த கடனுக்கு முடித்து விட்டது. உனக்கும் எனக்கு சொந்தம் போய் வேணும். போ மகனே. விடுமா நாங்கெல்லாம் உனக்கா சொல்லுமா கூட வேலை செய்யணுமா? நீ இருந்து மகனே உனக்கு மார்பிடுத்து பார்க்க